You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்வதற்கு நமக்கு எவ்வளவு பாக்கியமா இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வசனத்தை ஆராய்வது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, ஆனால் அவைகள் உங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகி சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் நடக்கும்போது வரப்போகிற ஆக்கணி தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டு தேவனோடு கூட நிலைச்சு நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தொடர்ச்சி போன தொடர்ச்சியின் தொடராய்தான் உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே போன பகுதியில நாம் பார்க்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில 3ஆம் அதிகாரம் முதல் கொண்டு ஒவ்வொரு காரியமாய் நாம் பகுதி பகுதியாய் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா தேவனால் பயன்படுத்தப்படுகிற போதகர்கள், திருசபையை நடத்துகிறவர்கள், அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட உங்களோடு கூட வசனத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே முதலாவது நம் மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில கூட மார்க்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்ததான ஒரு அற்புதத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 1லிருந்து 6 வரை வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே 3 கூட்டத்தார் அவரை பின்தொடர்ந்தே இருப்பார்கள், குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பரிசேயர், சதிசேயர், வேதபாதகர். எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவரிடத்தில் கேள்வி கேட்கிற பழக்கமாக உடையவர்கள் தான் இந்த 3 கூட்டத்தார். அந்த ரீதியிலே இந்த மார்க்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரை பார்க்கும் பொழுது ஓய்வு நாளிலே அவர் சுஸ்தமாக்குறதை குறித்து குற்றப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கூட்டம் அவரை பின்தொடர்கிறது. நடந்தது என்ன? மறுபடியும் 1ஆம் வசனம், மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். நல்லா ஏற்கனவே பல முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். வேதத்தை பார்க்கும் பொழுது தேவாலயம் என்பது வேறு, ஜெப ஆலயம் என்பது வேறு. தேவாலயம் என்பது இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேம் பட்டணத்தில் இருப்பது தான் தேவாலயம். அந்த தேவாலயத்தில் தான் இஸ்ரவேல் மக்கள் உலகம் முழுவதுமாக எங்கிருந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை தங்கள் பாவ நிவர்த்திக்காக மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி அவர்கள் பலி செலுத்த வேண்டும். அங்கு வருவார்கள். புண்ணிய யாத்திரை என்று சொல்லி வருடத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த தேவாலயத்துக்கு வருவார்கள். அங்குதான் பலி செலுத்த வேண்டும். ஜெபாலயம் என்பது அதனுடைய அர்த்தம் என்னென்றால், இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உலகம் முழுவதுமாக எங்கு கடந்து போனாலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக அவர்கள் ஜெபாலயங்களை கட்டி கொண்டார்கள். அந்த ரீதியிலே நம்முடைய நாட்டில் கூட இந்த அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஜெப ஆலயத்தை கட்டி கொண்டார்கள். அந்த ரீதியிலே மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ ஒரு தேவனுடைய ஜெப ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது. சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அடுத்த வசனம், அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால். நல்லா பாருங்க, அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்ப இந்த 1லிருந்து 6 வரை நடக்கிற சம்பவத்தை பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு ஜெபாலயத்துக்கு செல்கிறார். அங்கு சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான்.
அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த ஓய்வு நாளிலே இயேசு இந்த சூமின கையுடைய மனுஷனை சுஸ்தமாக்குவாரா என்று சொல்லி அங்கிருக்கிறதான ஒரு கூட்டத்தார், பரிசேயர், சதுசேயர், வேத பாதகர், அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை பின்னால வருகிறவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் இந்த நாளிலே சுஸ்தமாக்குவார். ஏன்னா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளிலே எதையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் மீறி நடப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த ஓய்வு நாளிலே இயேசு சுஸ்தமாக்கினால் அவரை குற்றப்படுத்தலாம். வசனம் நோக்கம் பாருங்க, அவர் ஓய்வு நாளிலே அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்ற சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியில பிசாசாகப்பட்டவன் ஒரு நோக்கமாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக அவன் நோக்கமாக இருக்கிறான். காரணம் என்ன? எந்த ரீதியிலாவது நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் 1000 குற்றப்படுத்தினாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், மாறாத தேவன். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில கூட இந்த பகுதியிலே இயேசுவை குற்றப்படுத்தலாம் என்று அவர்கள் வகை தேடுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன? அப்பொழுது அவர்கள் நோக்கமாய் இருக்கிற காலகட்டத்தில், நேரத்தில், அப்பொழுது நாள் எப்பொழுது? ஓய்வு நாளிலே ஜபாலயத்துக்கு செல்கிறார். சூமின கையுடைய மனுஷன் இருக்கிறார். அவரை சுஸ்தமாக்குவாரா என்று கண்ணோக்கமாய் இருக்கிற அந்த நேரத்தில், அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, அப்புறம் அவர் செய்த காரியம் பாருங்க. உடனே அவனை சுகமாக்கவில்லை. 4 பேர் குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி வகை தேடி அவர்கள் இருக்கிற நோக்கத்திலே அவனை எழுந்து நிற்க வைக்கிறார். எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, வசனம் 4ஆம் வசனம், அவர்கள் யாரு? அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்கள் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அந்த ஜபாலயத்தில் செயல்பட்ட விதத்தை பார்த்தா ஆச்சரியப்படுகிறவமா இருக்கிறது. அவர் அவங்களுடைய நோக்கத்தை அறிந்த தேவன் அந்த சூமின கையுடைய மனுஷனை தேவாலயத்தில் எல்லாருக்கும் மத்தியிலே நடுவாக நிற்க சொன்னார். நிற்க சொன்ன பிறகு குற்றப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தவர்களை கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? ஓய்வு நாளிலே அவர்களை பார்த்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று அவர்களை அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அடுத்த வசனம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசானப்பட்டு கோபத்தோடு சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அப்போ இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகள் மத்தியில, குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி நோக்கத்தோடு அலைந்து திரிகிற மக்கள் மத்தியில ஆண்டவர் வைராக்கியத்தோடு, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி நடப்பது பாவம் என்று தெளிவாக மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் சொல்லப்பட்டு இருந்தாலும், ஓய்வு நாளை நன்மை செய்வதோ தீமை செய்வதோ அல்லது ஜீவனை காப்பதோ அழிப்பது எது நியாயம்? அவர்களால் பதில் சொல்ல முடியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு அந்த நாளிலே, அந்த வேளையிலே, அந்த ஓய்வு நாளிலே அந்த மனுஷனுக்கு நன்மை செய்தார். அவர் நோக்கம் என்ன? நன்மை செய்யணும். அவர் ஓய்வு நாளை மீறி நடக்கல. ஆனால் ஓய்வு நாளில் நன்மை செய்கிற தேவனாக இருந்தார். கையை நிவர்த்தி போல் சஸ்தமாய்த்து. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். அப்போ இந்த ஏரோதியர்கள் அந்த நாட்களிலே ஏரோது ராஜாவை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஏரோதியர்கள். ஏரோது ராஜா இடத்துல போகல. ஏரோதியர்கள் என்றால் யார் என்று சொன்னால், ஏரோது ராஜாவை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு ஏரோதியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களோடு கூட இவர்கள் சேர்ந்து அவரை கொலை செய்யும்படி
திட்டம் தீட்டுகிறார்கள். அப்ப இந்த 1-6 வரை இயேசு செய்த நன்மையின் நிமித்தமாய், ஓய்வு நாளிலே செய்த நன்மையின் நிமித்தமாக அவரை கொலை செய்ய முதலாவது குற்றப்படுத்தலாம் என்று திட்டம் போட்டார்கள். அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக ஏரோதியர்களோடு கூட சேர்ந்து கொலை செய்ய திட்டம் போடுகிற காரியமாக அது எதுவா இருந்தாலும் தேவன் தான் செய்ய போகிற காரியத்தை யாரால் தடை செய்யவே முடியாது. அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நீங்க பார்க்கும் போது இந்த இடத்தில் அவனுக்கு நடந்ததையும் தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பதையும் அங்க அவரை எப்படியாகிலும் குற்றப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கூட்டம் அவருக்கு பின்பதாக இருந்ததும், அந்த இடத்துல அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக கேள்விகள் எழுப்பப்பட்டதும், அதுக்கு பிறகு அவர் சுகமாக்கின பிறகு அவர்கள் வெளியே கடந்து போய் ஏரோதியர்களோடு கூட சேர்ந்து அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள், கொன்றுவிட வேண்டும் என்று யோசித்தார்கள். ஏன்னா ஏரோதி என்றாலே சிறு வயது இயேசு பிறந்த போதே அவன் சிறு பிள்ளைகளை கொல்லுவதற்கு கட்டளையிட்டான். அப்படிப்பட்ட, ஏன்னா அவனுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உள்ளவன். இயேசு இந்த இடத்துல செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு பல காரியங்கள் அவன் மூலியமாய் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போது நீங்க பார்க்கும்போது அந்த ஏரோதியர்களோட, அவனை பின்பற்றுகிற ஜனங்களோட இவர்கள் சேர்ந்து எப்படியாகிலும் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களே அநேகர் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் உலக மக்களோடு கூட இணைந்து அவர்கள் செயல்படுகிறத பார்க்கிறோம். அதே சூழ்நிலை தான் அந்த இடத்துல நடந்தது. எனவே இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் ரொம்ப சுருக்கமாய் அழகாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட ஜனங்கள், திரளான ஜனங்கள், இயேசு ஒரு சும்பின கை உள்ளவனை சுகமாக்கினதை கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் 7-12 வரைக்கும் சொல்லுகிறது. அதை நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தின் 7-12 7ஆம் வசனம் பாருங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்திற்கு போனார். இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் விபரமாக அவர் மற்றவங்களுக்கு செய்த அற்புதங்கள், அதை குறித்த காரியங்களை தெளிவாய் பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்த பிறகு கூட இருக்கிறவர்கள் எப்பவுமே குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம் இருந்ததல்லவா, அவர்கள் இயேசுவை கொலை செய்ய, என்ன ஆச்சரியமா இருக்கு, நல்லது செஞ்சா பாராட்டுவார்கள். ஒரு காரியம் நல்லது செய்தால் உற்சாகப்படுத்தணும், இன்னும் நல்லா செய்யுங்கன்னு தட்டி கொடுக்கணும். இவங்க நல்லதும் செய்யறதில்ல, செய்யறவங்களையும் விடுறதில்ல. அப்ப நல்ல மனமுடையவர்கள் அல்ல, நல்ல இயேசுவை விரோதிக்கிறார்கள். அதனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் வார்த்தை சொல்லுவாங்க நம்ம வழக்கத்துல, துஷ்டரை கண்டால் தூர கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். ஏன்னா போராடிக்கிட்டு 1-2 பார்க்கலான்னு போராட வேண்டிய பிரச்சனைக்கு போராடணும். ஆனால் சில நேரத்தில் இது அவசியம் இல்லை. அங்க நாம என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் ஒன்றும் நல்லது நடக்க போறதில்லை. அவங்க முடிவை விட்டு அவங்க மாற போறதில்லை. ஆகவே ஆண்டவர் ஞானம் உள்ளவர் அல்லவா, அவர் அந்த இடத்த விட்டு விலகிறார். என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு. ரைட்டு. இப்ப விலகும் போது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்றாருன்னா, இயேசு தம்முடைய சீஷர்களோட அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் இணைந்து செயல்படுதல். நல்லதா இருக்கட்டும், ஒரு ஐக்கியம் தேவை. கெட்டதுக்கு இணைந்து போகக்கூடாது, விலகி வாழணும். ஆனால் நன்மைக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நல்ல தெய்வம். அவர் பேச்சு, அவர் செயல், அவர் காரியங்கள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவா இருந்ததுனால ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் அவரை பின்பற்றினாலும் ஒரு சிறிய கூட்டம் அவரோடு கூட இருந்தது. இப்ப இன்னைக்கு அது இருக்கு. அதுல அந்த விரிசல் ஏற்படாம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்குள்ளும் பிசாசு உள்ள புகுந்து செயல்பட்ட காரியம் இருந்தது. அப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன், இந்த சம்பவங்களில் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு ஐக்கியப்பட்டு செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். அப்ப இணைந்து யாரு? இயேசு கிறிஸ்து,
சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன்? மூர்க்க வெறி கொண்டவர்கள் அந்த இடத்துல கொலை செய்ய தீர்மானிக்கிறாங்க. உயிருக்கு பயந்தாலும் இயேசு போகிறவர் அல்ல. நம்ம அடிக்கடி பல முறை உங்களுக்கு சொல்லுகிறோம், ஏற்ற வேளை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்வதற்காக வரவில்லை, மரிப்பதற்காக தான் வந்தார். ஏன் தெரியுமா? அவர் மரித்து மற்றவர்களை வாழ வைக்க. இது தெய்வ திட்டம். அது இவர் கொலை செய்துதான் சாக போறாருங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா அந்த இடத்துல அவர் விலகிறார். ஏன்னா அவர் தொடக்கம் தான் அது. அந்த நேரம் வரல அப்படின்ற வேலை நேரம் வரல, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதனால 8ஆம் வசனம், கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அதான் பாருங்க, விலகி போனாலும் ஜனங்கள் விடுவதாக இல்லை. இன்னொன்னு, ஒரு பொல்லாத கூட்டம் பகைக்க தான் ஆரம்பிக்கும். ஆனா தேவை நிறைந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் இந்த ஒரு சிறிய கூட்டத்தின் அச்சுறுத்தலை பார்க்கவில்லை, திரளான கூட்டத்தின் தேவைகளை அறிகிற தேவர். ஐக்கியத்தை பலப்படுத்துகிற ஆண்டவர். இரண்டாவது, அவர் மற்றவர்களின் தேவைகளை சந்திக்க கவனம் உள்ளவராய் இருக்கிறார். இதுல ஒரு 5 விதமான கூட்டம், 5 விதமான ஊரை பற்றி சொல்லி இருக்கு. 5 விதமான ஊர். அந்தந்த இடத்திலிருந்து ஜனங்கள் கூடி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க வந்த பிறகு வார்த்தை சொல்லுது பாருங்க, எல்லாம் அந்த 5 என்ன? கலிலேயா, யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தானுக்கு அக்கறையில். 5 விதமான இடத்திலிருந்து 5 இடத்துல இருந்து 5 பேர் வரல. எவ்வளவு பேர் வராங்க? திரளான ஜனங்கள், திரள் ஜனங்கள். சில நேரத்துல ஏன் கூட்டம் வருதுன்னு சொன்னா தவறா புரிஞ்சுக்குவாங்க. அங்க ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அதனாலதான் ஏதோ ஒரு. ஆனா என்ன, திரள் கூட்டம் வருவது எங்க வரணும்? சத்தியத்தை நோக்கி வர வேண்டும். சத்திய ஆண்டவரை முன்னிறுத்தி வர வேண்டும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆனா இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தால் அற்புதத்துக்காக வருகிறார்கள். ஆனா அதே இடத்த நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 11:21 இந்த 5 விதமான கூட்டம் வந்தாங்களே அற்புதம் பெறுவதற்கு, இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒரு சாபமான வார்த்தையை உச்சரிக்கிறார். நீ இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அற்புதத்தை பெற்றீங்களே சொல்லிட்டு அங்க சிலர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ. அப்ப சுகம் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள், நன்மை பெற்றவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டால், இப்போ ஒரு காரியம் ஆண்டவர் நாம மகிமைக்காக தான் ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே நன்மை பெற்றவர்கள் அவர் நாம தூஷிக்கிற அளவுக்கு வந்தால் ஆண்டவர் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ. என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இந்த செய்த அற்புதத்தை விட வேற எங்கேயாவது செய்திருந்தா நல்லா இருக்குமே. மத்தேயு 11:21 சொன்ன ஆண்டவர் தெளிவா சுட்டி காட்டுகிறார். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. ஆண்டவரிடத்தில் வருவதல்ல, கேட்பது மட்டுமல்ல, ஆனா அவர் கடைசி வரைக்கும் பெற்ற நன்மையை காத்து கொண்டு அவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை பாருங்கள் 9. என்ன செஞ்சாரு? அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் வந்தார்கள். இன்னும் அதிகமா இன்னும் பிரச்சனை உள்ளவங்க அவர்கிட்ட வராங்க. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லல. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், 5:27 மார்க் 5:27. 12 வருஷமா வியாதி உள்ள ஒரு பெண்ணு, எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, குடும்பத்தால், மருத்துவர்களால், பணம் நிறைய இருந்தது. ஆனால் அவங்களுடைய அந்த வாஞ்சை, அவருடைய விசுவாசம் பாருங்க, எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, ஆண்டவர்கிட்ட வந்தாதான் சுகம்னு. ஆனா அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. எப்படியும் நம்ம கிட்ட போக முடியாது, அவரை தொடணும்னு விரும்பினாங்க, தொட்டாங்க,
சுகம் பெற்றாங்க. அப்ப இன்றைக்கும் நமக்குள்ள அந்த விசுவாசம், இந்த செய்தி உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கும் மாறவில்லை, இன்றைக்கும் மாறவில்லை. நீங்க உள்ளத்துல விசுவாசித்து நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க விசுவாசத்தோட நீங்க தொடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் இப்பொழுதே அவர் உங்களை தொடுவதற்கு, நீங்க இருதயத்துல விசுவாசித்தால் போதும், அவர் உங்களை தொடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்புறம் அதன் பிறகு ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். அடுத்த ஒரு சேவை அவருக்கு முன்னால காத்திருக்கு. ஆண்டவருக்கு முன்னால ஆண்டவர் குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டவர் அல்ல. எல்லா திசையில என்ன நடக்குன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். இதை விட இன்னொரு பெரிய ஊழியம் ஒன்று அவருக்கு முன்னால இருக்கு. அதனால இப்ப தற்சமயம் இந்த இடத்துல இந்த ஊழியம் போதும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு திரும்பவும் சொல்றாரு. படகை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படி சீஷர்களுக்கு சொன்னார். அவ்வளவுதான். 11 சொல்லுது, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ சொல்லக்கூடாது என்று சொன்னாலும் பிசாசே போதும், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை சாட்சி சொல்லி அநேகர் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு காரணமாய் மாறும். 12 தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். சுகமாக்கப்பட்ட பிசாசு பிடிச்சவனுக்கும் கட்டளையிட்டார். சொல்லாதன்னு, அதாவது பிசாசுகள் சொல்லுது, பிசாசுகளுக்கு சொல்ற பிரஸ்தி பண்ணாத என்ன அப்படின்றார், சொல்லாத நீ என்றார். அதான். அப்போ அவர் அதிகாரம் உள்ள தேவன், அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் இந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நம்பினால் நன்மை அடைவீர்கள், நம்பாவிட்டால் வருத்தப்படுவீர்கள். நம்புங்கள், அர்ப்பணியுங்கள், அற்புதம் பெற்று மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் ரொம்ப அழகாய் விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசுவை திரளான ஜனங்கள் தேடி வருகிறார்கள், பல ஊர்களில் இருந்து வருகிறார்கள். எல்லாரும் அவரை தேடி வந்த போது அவர்களை தொட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். காரணம், அந்த அற்புதத்தை கண்டார்கள், அவரை தொட்டால் நன்மை நடக்குது என்பதை அறிந்து கொண்டார்கள், தொட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவர் சுகமாக்கினார், அசுத்தாவிகள் எல்லாம் துரத்தினார். அப்போ அசுத்தாவிகள் சத்தம் போட ஆரம்பித்தது, நீ தேவனுடைய குமாரன் என்று. அந்த அசுத்தாவிகளை பார்த்து சொல்றாரு, என்ன நீ பிரஸ்தம் பண்ணக்கூடாது என்பதாக அதுக்கு கட்டளையிடுகிறார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு தன் காலங்களை குறித்து தெளிவாய் அறிந்திருந்தார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை இதா என்ன அவருக்கு சொன்னாரோ எல்லாவற்றையும் துல்லியமாய் அந்தந்த நேரத்தில் அவர் நிறைவேற்றி முடித்தார். எருசலேமுக்குள்ள போகும்போது கூட நேரம் வந்தது என்று அறிந்து அவர் உள்ளே போனார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தார். இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ள முடியும்? நாம் தேவனோடு கூட நடக்குவோமானால் நமக்கும் ஆண்டவர் வரும் காரியத்தை முன்கூட்டி அறிவித்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளில தெளிவாய் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதை தொடர்ந்து இந்த இடத்துல 12 அப்போஸ்தலர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்று சொல்லி இதை முன்ன நம்ம பேச கேட்டோம். இப்போ ஆண்டவர் தமது 12 சீடர்களை தெரிந்து கொள்ளுகிறார். தமது 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுவதிலே கூட தேவன் தம்முடைய சுயமாய் ஒருவரையும் தெரிந்து கொள்ளாதபடி தேவன் ஒவ்வொருவரையும் பிதாவுடைய சித்தத்தின்படியே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப சுயமாய் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, பிதாவுடைய சித்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, அவர் பின்பு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் மலை மேல ஊழியம் செய்கிற நாட்களிலே கலிலேயா கடல் ஓரமாக அவர் போகும்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக போனார்கள். சீஷர்களும் அங்கே போகிறார்கள். இங்க முதல் தடவையாக 12 சீடர்களை பிதாவின் சித்தத்தின்படி தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்து வேதத்துல நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரத்துல கூட 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி உயரமான இடத்துல அமர்ந்து அவர் போதகம் பண்ண ஆரம்பித்தார். இப்ப இந்த 12 சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது வேதத்துல தெளிவான ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. 14வது வசனம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் இவர்களை தெரிந்து கொண்டார்? வசனத்தில் அழகா சொல்லுது பாருங்க. எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருக்கவும். இயேசு சீடர்களை தெரிந்து கொண்ட காரணம் என்ன என்று சொன்னால், சீஷர்கள் disciples என்று சொன்னால் the followers of Jesus Christ, இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சீடர்கள் இருந்தார்கள். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல சீஷர்கள் கூடவே போனார்கள். அவர் ஜபம் பண்ணும் போகும்போது கூட 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு போனார். அவர் திருமணத்துக்கு போகும்போது இயேசுவோட சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் தம்மோடு இருக்கும்படியாக. 2வது, பிரசங்கம் பண்ணும்படியாக. தம்மோடு கூட இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அவர்களும் பிரசங்கம் பண்ண போகிறார்கள். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பவும் ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு சீஷர்களையும் தெரிந்து கொள்ளும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படிதான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி பிதாவின் சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளும் பொழுது யூதாசையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோவான்ல சொல்லும் பொழுதும், மத்தேயுல சொல்லும் பொழுதும், மற்ற லூக்கால சொல்லும் பொழுதும், லூக்கா எப்படி எழுதுகிறார்னா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு சீஷர்கள் பெயர்களை சொல்லி துரோகி ஆகிய, இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அவரை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்து. அப்ப இயேசுவுக்கு தெரியும் இவன் தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறான். 3 வருஷம் எப்படி இருக்கான் அவனை பார்க்கும் போதெல்லாம், அவனை பார்க்க இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான், இவன் தான் நம்மளுக்கு துரோகம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே பணத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. திருடங்கிட்டயே கீழே குத்து வச்ச மாதிரி திருடங்கிட்டயே பணப்பையும் இருக்குது. தெரிந்து கொள்ளும் பொழுதே சொல்லப்படுகிறது துரோகியாகிய யூதாஸ் காரியத்தை. ஆண்டவருக்கு தெரியுமா இவனால, ஏன்னா அது பிதாவுடைய சித்தம். இன்னைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 12 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும். யாரு சீடர்கள்னா இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். இன்றைக்கு நாமும் சீடர்களாய் மாற வேண்டும். அப்படி என்றால் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அவர் எங்க இருக்கிறாரோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனும் அங்கே இருக்கேன், என் ஊழியக்காரன் எங்க இருக்கிற நானும் அங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ தெரிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15ஆம் அதிகாரத்துல சீஷர்களுக்கு பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஜான் சாப்டர் 15:16 பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கம் என்ன? சீஷர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசுதான் இந்த 12 பேரை பிதாவின் சித்தத்தின்படி தேவன் தெரிந்து கொண்டார். அதற்கு ஆண்டவர் இங்கே விதமாய் சொல்லுகிறார். அப்போ இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரியும், ஆக்ட்ஸ் சாப்டர் 1, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏன் அனுப்ப போறாரு. அப்ப ஆண்டவர் அத்தை முன்குறித்து அனுப்பப்படவும், தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணவும், அனுப்பவும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்ப அவர் போகும்பொழுது சொல்லிட்டார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் விட்டு போகாதிருங்க. நான் போவேனாயாகில் தேற்றரவாளன் வரமாட்டார், நான் போனாதான் அவர் வருவார். அதனால அவர் அந்த உன்னதத்தின் பலனால் நீங்க தரிப்பிக்கப்படும் வரை இங்க இருங்கன்னு சொல்றாரு. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு அந்த 12 பேரை கொண்டுதான் உலகம் முழுவதையும் கலக்கும்படியாக இன்னைக்கு நாம் அவர்களுடைய ஊழியத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் உலகத்தின் ராஜ்யங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட காரணம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே சீடர்கள் உலகமெங்கும் போய் திருவசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். பயந்த முந்திரி கொட்டை போல இருந்த பயந்து ஓடினவர்கள் எல்லாம் அவங்க தைரியமாய் பிரசங்கம் பண்ணாங்க. இந்த 11 பேருக்கும் ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்னு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 12 பேருக்கும் கர்த்தர் அவர்களை ஏற்படுத்தி லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படியாக ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 70 பேர் இருந்தாங்க சீஷருங்க, வெறும் 12 பேர் இல்ல. 3 பேரு பேதுரு, யோவான், யாக்கோபு, அதுக்கப்புறம் 12 பேர் சர்க்கிள், 3 சர்க்கிளா இருந்தது. அதுக்கப்புறம் 70 பேர் அவரை ஃபாலோ பண்ணாங்க. 70 பேர்ல கர்த்தர் 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேர்ல மிகவும் நெருக்கமானவர்கள் 3, பேதுரு, யோவான், யாக்கோபு. அப்ப 3 சர்க்கிள், இயேசுவை சுற்றிலும் 3 சர்க்கிள் எப்பவுமே இருந்தது. இந்த 70 பேர்ல தான் 12 பேரை தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் அவர்களை அனுப்பவும் வந்தார். 70 பேரை பற்றி சொல்லல, ஆனா இந்த 12 பேரு தான் அவருடைய மரணம் ரத்த சாட்சிகளாக மரிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ரத்த சாட்சிகளாக மரித்து வசனத்துக்காக தைரியமாய் நின்றவர்கள். ஆகையினாலதான் அவருடைய பெயரை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதை நம்ம பாஸ்ட் அவங்க வாசிப்பாங்க. 16ஆம் வசனத்திலிருந்து, அதாவது வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களாய் பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். 16 19 வரைக்கும் ஜான் பீட்டர் அவங்க வாசிப்பாங்க. அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தொலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. ஆமென். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 12 பெயர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்ப இங்க சொல்லும் பொழுது கடைசியா யூதாச அவரை காட்டி கொடுத்த யூதாசு, இன்னொரு இடத்துல துரோகியாகிய யூதாசு என்று சொல்லி இந்த 12 பெயர்களையும் சீடர்களையும் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் மாற்றப்பட்டது. அதை நம்ம லூக்காவின் புஸ்தகத்திலே நம்ம வாசிச்சோம். 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருக்குது பாருங்க. பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள். சில ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவையே பைபிள்ல ஒரே இடத்துல தான் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம், ஈப்ரூஸ் சாப்டர் 3 verse 1 நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த ஒரே இடத்துல தான் இயேசுவையும் அப்போஸ்தலன் சொல்லப்படுது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். அப்போ அப்போஸ்தலர் அவர் பிரதான ஆசாரியர், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அனுப்பப்பட்டார், பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவர், அவர் தான் பரம அப்போஸ்தலர். அப்போ அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள். வீட்டுல உட்கார்ந்துனே அப்போஸ்தலன் சொல்லக்கூடாது. அனுப்பி சபைகளை எழுப்ப வேண்டும், சபைக்காக உழைக்க வேண்டும், இரத்த சாட்சிகளாய் மரிக்க தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்.
இயேசு இந்த பூமியில வந்து 70 பேர்ல 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பினார். ஐயா, அப்போஸ்தலர் என்று சொல்லும்போது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. அப்போஸ்தலருடைய வேலை என்ன? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சபைகளை உருவாக்க வேண்டும், சபைகளை உருவாக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவித்து ஸ்தல சபைகளை உருவாக்க வேண்டும், அவர்களை தேவன் பக்கமாய் நடத்த வேண்டும். மறுபடியும் அவர்கள் இன்னொரு இடத்துக்கு போய் சபைகளை உருவாக்க, ஒரே இடத்துல உட்கார்ந்துக்குன்னு அப்போஸ்தலன் சொல்றது இல்ல. சபைகளை உருவாக்கி இன்னொருத்தருக்கு ஊழியத்தை எழுப்பி இன்னொருத்தர்கிட்ட போய் மறுபடியும் வேற இடத்துக்கு போய் சபைகளை உருவாக்குகிறதா. அப்படி என்றால் அநேக சபைகளை கட்டுகிறவர் தான் கட்டுகிறவர்கள். அப்போ இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்கள் என்று அவர்களுக்கு பெயர்களை வைத்து அவர்களை அனுப்பினார், அனுப்பப்பட்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இப்போது நாம் விலாவரியா பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நம்ம மத்தியில் ரெவரன் பிஷப் பெனியஸ் ஐயா கூட இருக்கிறாங்க. அவங்க நம்மோடு கூட பேச போகிறாங்க. ஆனால் அவங்க பேச போகிற பகுதி கொஞ்சம் பெரிய பகுதி. 20ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 30ஆம் வசனம் வரை அவர்கள் பேச வேண்டும். இப்போ அந்த பகுதியை நாம் அடுத்த பகுதியில் தான் பார்க்க முடியும். காரணம், அது கொஞ்சம் நேரம் கொடுத்தா தான் அவங்க அதை விளக்கி நமக்கு சொல்ல முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதி இதோடு கூட நான் நிறுத்த விரும்புகிறேன். தொடர்ச்சியாய் அடுத்த பகுதியில் மீதியாக இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்களும் வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தியானிக்கும் போதே நீங்களும் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒருவேளை வாசிக்க தெரியாதவங்க ஆடியோ பைபிளில் கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி நடங்க. ஏன்னா வசனமானவர் வெளிப்பட போகிறார். எனவே அவரோடு கூட இணைந்து நாம் கடந்து போக வேண்டுமானால் நாம் வசனத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.